ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கடந்த February 1 வந்து நம்மளோட யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட 8வது பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்க, என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டெடிகேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 12 lakhs வரைக்கும் நமக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து எக்ஸம் பண்ணிடுறாங்க. ஸோ 12 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து டேக்ஸை கேல்குலேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிச்சம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ 12 to 18 18 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் இருந்தால் எந்த மாதிரி நீங்கள் மிச்சம் பண்ண முடியும், லைக் 25 lakhs அதுக்கு மேலே நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டேக்ஸ் மிச்சமாகும், எப்படி டேக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டெடிகேட்டாக பேசியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் 9 செக்டார்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த செக்டார்ஸில் அவங்க நம்மளோட ஓவரால் ஜிடிபியில் அந்த நம்மளோட பட்ஜெட்டில் இருந்து அதிகமான பணத்தை வந்து அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ அலோகேஷன்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக இந்த செக்டார்ஸ் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா முந்தைய வருஷங்களில் முந்தைய பட்ஜெட்லாம் பார்க்கும்போது இந்த டிஃபென்ஸு அப்புறம் பப்ளிக் செக்டார்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்ததுனால அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பயங்கரமாக பூம் ஆச்சு. ஸோ லைக் டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அந்த கம்பெனிஸே பயங்கரமாக பூம் ஆச்சு. லைக் ஒரு 4, 5, 6, 7 டைம்ஸ்லாம் 10 டைம்ஸ்லாம் ஏறின கம்பெனிஸ்லாம் கூட இருக்குது. இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வராது அப்படின்னா திமேட்டிக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட வந்து பயங்கர லாபம் வந்து அவங்க பார்த்தாங்க கடந்த ஒரு 2-3 வருஷங்களில் மட்டும். அப்படி இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க ஒரு 9 செக்மெண்ட்டை வந்து செக்டார்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 9 செக்டார்ஸ் என்ன, அந்த செக்டார்ஸில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த செக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 ஸ்டாக்ஸ், லைக் அந்த 2-3 ஸ்டாக்ஸ். ஸோ அவ்வளோதான், இதை பற்றி நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டென்ட்லாம் நம்மளுக்கு போகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தர் வீடியோஸ் நம்மளுக்கு வரதுக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு Crack World. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செக்டார் எதுனா கன்சம்ஷன் செக்டார். கன்சம்ஷன்னா இப்போ எப்படின்னா, இப்போ மக்களுக்கு வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் வந்து அந்த வரி விலக்கு வந்து அழிச்சிட்டாங்க, டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. 12 lakhs அப்படிங்கிறது 12.75 lakhs இருக்கும். அதாவது 12.25 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 12 lakhs உங்களோட இன்கம், அது 75 lakhs வந்து 75,000 வந்து உங்களோட ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் பண்ணுறது. ஸோ 12.25 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இது மூலமாக முன்னாடி 7 லட்ச ரூபா இருந்தது. ஸோ இப்போ இன்னும் மக்களுக்கு கையில் வந்து கிட்டத்தட்ட 5.25 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ அந்த 5.25 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குங்களா. இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தா வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க வந்து இந்த கிருஷி கிரெடிட் கார்டு, அந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாகவும் அப்புறம் கிருஷி தன் தன்யா யோஜனா அது மூலமாகவும் வந்து ஃபார்மர்ஸ்க்கு அதிக வட்டி, அதிக லோன் கொடுக்குறதாகவும், கம்மி வட்டிக்கு அதிக லோன் கொடுக்குறதாகவும், அப்புறம் ரொம்ப அதிகமாக இந்த விவசாயம் பண்ண முடியாமல் ரொம்ப மகசூல் ரொம்ப அதிகமாக எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அதிக மகசூல் எடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு திட்டங்களையும் வந்து அவங்க வழிவகுத்திருக்காங்க. ஸோ அப்படி வழிவகுக்கும் போது அந்த ஃபார்மர்ஸ்க்கும் அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து அதிக லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து இப்போ அவங்க ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, இல்லை ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இனிமேட்டு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த எக்ஸஸாக ஒரு அமௌண்ட் வந்து கையில் சேரப்போகுது. ஸோ இங்கே இருக்கிற பாமர மக்களுக்கும் இல்லை வேலைக்கு போகிற சேலரிட் பீப்புள் அவங்களுக்கும் அதிக காசு கையில் நிற்கிது, இவங்களுக்கு அதிக காசு கையில் நிற்குது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி அதிகமாக நம்ம கையில் காசு இப்போ 10 ரூபாய்க்கு பதில் ஒரு 15 ரூபா நம்ம கையில் நிற்குது அப்படின்னா அந்த 5 ரூபா வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுவாங்க பல பேர் அப்படின்னா 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று செலவு பண்ணுவோம், இல்லை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து யாரும் அதை வந்து பூட்டி வைக்கல, பணத்தை கேஷாக வச்சு உள்ள ஒரு லாக்கரில் வச்சுக்கலங்கிற ஒரு அபிமானத்தில் வந்து 2 விஷயம் தான் பண்ண முடியும், செலவு இல்லாட்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட். செலவு பண்ண அப்படின்னா எக்கானமியில் தான் போய் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, பொருளுங்க வாங்குவீங்க, இல்லை இஎம்ஐ போட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கலாம், லேப்டாப் வாங்கலாம், உடம்பு எல்லாத்தையும் ஒரு இஎம்ஐ வாங்குவீங்க. இது மூலமாக நீங்கள் இஎம்ஐ போடுறது மூலமாக அந்த கம்பெனிஸ் வந்து லாபம் அடைவாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணால் எதில் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக வந்து இப்போ நீங்கள் கோல்டு, ரியல் எஸ்டேட், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் எதில் பண்ணாலுமே வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி தான் வந்து லாபம் அடைய போகுது. நம்ம மூலமாக இன்னும் அதிக லாபம் அந்த கம்பெனிக்கு வரும். ஸோ இப்படியும் 2த்துல பார்த்தாலுமே வந்து நம்ம மூலமாக இந்த டேக்ஸ் மூலமாக வந்து அந்த கம்பெனிஸ் தான் அதிக லாபம் அடையும். ஸோ கன்சியூமர் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, கன்சியூமர் செக்டார்னா என்னென்னு பார்த்தா இப்போ எஃப்எம்சிஜி இல்லை ஆட்டோமொபைல்ஸு அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எஃப்எம்சிஜின்னு பார்த்தா லைக் நம்ம உணவுப் பொருட்கள் வாங்குறோம்னா அதெல்லாம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரொம்ப ரெஃபரன்ஸ்க்கு தான் சொல்கிறேன், இதே கம்பெனி நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கணும், அதோட கம்பெனியோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஜென்ரலாக எஃப்எம்சிஜி செக்டார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கூட நீங்கள் போய் என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஆட்டோமொபைல்ஸ், ஏன்னா அதிகமாக மக்கள் வரும்போது இப்போ அதிகமாக முன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ ஆட்டோமொபைல்ஸோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அது 2 வீலர் எடுத்துக்கலாம், இல்லை 4 வீலர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமொபைல்ஸ் இப்போ டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பஜாஜ் ஆட்டோவாக இருக்கலாம், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தா வந்து இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுறது. இப்போ இனிமேட்டு மக்கள், அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கும்போது அதிகமாக மக்கள் வந்து ஃபுட் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. அது வந்து நம்ம இப்போ இந்த ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸோட ரெவென்யூஸ் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது, ரெவென்யூ அதிகமாகிட்டே இருக்குது, விச் மீன்ஸ் மக்கள் அதிகமாக ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் என்ன இது இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கன்சியூமர் செக்டார் இருக்குது. ரெண்டாவது செக்டார் என்ன அப்படின்னா ட்ராவல் அண்ட் டூரிசம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 50 சிட்டிஸ் எடுத்து அந்த 50 சிட்டிஸ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து ட்ராவல் அண்ட் டூரிசம்க்கு மட்டும் அதிகமாக நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிட்டிஸை வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து யூனியன் கவர்மெண்ட்டால் மட்டும் பண்ண முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட வந்து டைப் பண்ணி, பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஒரு அந்த சிட்டி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை நம்ம எடுத்துக்கணும், இங்கே இருக்கிற ஒரு எந்த லேண்டு, அதோட பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லோட அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளாலும் பண்ண முடியாது, யூனியன் கவர்மெண்டால். ஸோ ரெண்டுமே டைப் பண்ணி அந்த பர்டிகுலர் சிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறது மூலமாக அங்கே டூரிசம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ அது மூலமாக ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து இந்த முத்ரா லோன்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஹோட்டல்ஸ் அவங்களா இருக்காங்களே, அவங்களுக்கு முத்ரா லோன்ஸ் மூலமாக நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுங்கள், கம்மி வட்டியில் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், அதில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுங்கள், ஸோ தட் இன்னும் டூரிசம் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹோட்டல் ஓனர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது கடந்த ஒரு 2019 வரைக்கும் அந்த அளவுக்கு ஆன டூரிசம் இன்னும் வந்து நம்ம இப்போ இன்னும் ரீச் பண்ணல, இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அந்த அளவுக்கான ரெவன்யூ இல்லை. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஹோட்டல்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த டூரிசம் மூலமாக வருஷம் வந்து நியர்லி 25% லெவலுக்கு ரெவன்யூ க்ரோத் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து முன்ன இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் 2019க்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தோ இன்னும் அதை பூஸ்ட் பண்ணுற விதமாக இந்த விசா வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து விசா வந்து பல கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து அதை விசா ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபாரினர்ஸை வந்து உள்ளே வர வைக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக இந்த டூரிசம் ட்ராவல்ஸ் இது மூலமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஐஆர்சிடிசி, இந்த ரயில்வே இண்டஸ்ட்ரீஸ் அதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்னு பார்த்தா வந்து ஐடிசி ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து விஐபி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியும், லெமன் ட்ரீ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் டூரிசம் மட்டுமே நீங்கள் பார்த்தா வந்து இந்த ஈஸி ட்ரிப்பு, அதுக்கப்புறம் தாமஸ் குக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் பார்க்கலாம். மூணாவது செக்டார் பார்த்தா வந்து ஏவியேஷன் செக்டார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏவியேஷன் செக்டாரில் ஒரு ஸ்கீம் இருந்தது, அந்த பேர் வந்து உடான் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கீம் மூலமாக வந்து இந்தியாவில் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து ஈஸியாக ரொம்ப வேகமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணுற மாதிரி கம்மியான வேலைக்கு அதிகமான சலுகைகள் கொடுத்து அந்த மாதிரி சீப்பராக, அதனால இப்போ முன்னை விட ரொம்ப வேகமாக வந்து ஏர்போர்ட் இந்த ஏவியேஷனில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அதிகமான மக்கள் வந்து பிரயாணம் பண்ணுறாங்க இந்த ஏர்கிராஃப்ட்லாம். ஸோ அதில் இப்படி அந்த உடான் ஸ்கீம் மூலமாக வந்து 88 டெஸ்டினேஷனில் நியர்லி 619 ரூட்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க ஸ்கீம்ஸ் உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது நல்லா வெற்றிகரமாக போகிறதுனால அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுற விதமாக இப்போது 120 டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து ஏர்போர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஒரு ஹெலிபேட்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பண்ணுறது மூலமாக ரொம்ப சின்ன சின்ன இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் லைக் ஃப்ளைங் இருக்காதுன்னா அங்கே ஒரு ஹெலிபேட் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி 120 டெஸ்டினேஷன்ஸை வந்து அவங்க பண்ணுறது மூலமாக இன்னும் டூரிசம், இங்கேயும் டூரிசம் வரும், ஏவியேஷனும் பயங்கரமாக வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மூலமாக கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வந்து ரொம்ப பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏவியேஷன் செக்டார்ஸ் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து கண்டிப்பாக முக்கியமாக வந்து இண்டிகோ கம்பெனிஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டு, அப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இப்போ ஹெலிபேடு அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட சர்வீஸில் அதிகமாகும்னா வந்து இந்த ஹெலிகாப்டர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறையவே இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 4வது செக்டார் பார்த்தா ஆட்டோமொபைல்ஸ். அந்த ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து இவி வெஹிக்கிள்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா இவி வெஹிக்கிள்ஸில் வந்து, அதாவது இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 25 மினரல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வரி விலக்கு வந்து அளிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமாக பார்த்தா வந்து லித்தியம். ஸோ லித்தியம் அயன் வந்து எதில் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா பேட்டரிஸில். ஸோ அந்த பேட்டரிஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபாய் இவி வெஹிக்கிள் இருக்குது, ஒரு 15 லட்ச ரூபாய் அப்படின்னா
அதில் ரொம்ப மேஜர் காஸ்ட் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னா அதோட பேட்டரிஸில் அதிகமான செலவுகள் இருக்கும். ஸோ இதில் வந்து அதோட வரி விலக்கு அதிகரிக்கிறது மூலமாக அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் டியூட்டியும் வந்து பெரிய அளவு குறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இவி வெஹிக்கிள்ஸ் ஸோ தட் இதோட பூஸ்டப் ஆகணும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலமாக இந்த இவி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் வரதான் செய்யுது. ஐ மீன் பெரிய பெனிஃபிட்ஸ் வரதான் செய்யுது. ஸோ அதுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் நீங்கள் கம்பெனிஸ் எந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்க முடியும், டாடா பவர், ஏன்னா பவர் சப்ளைஸ் அவங்க தான் அதிகம் கொடுக்க முடியும், சார்ஜ் பேட்டரிஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கேபிஐடி டெக்னாலஜிஸ் இருக்குது, இன்னும் பேட்டரிஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக போனால் அமர்ராஜா பேட்டரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று. இப்போ 5வது செக்டார் நீங்கள் பார்க்கும்போது வந்து டெலிகாம் செக்டார்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா டெலிகாம் வந்து பூஸ்ட் பண்ணுற விதமாக இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா செகண்டரி ஸ்கூல்ஸுக்கும், ஸோ 11th 12th அந்த படிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் வந்து வைஃபை ப்ராட்பேண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியும், ப்ராட்பேண்ட் வந்து அந்த பர்டிகுலர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரைமரி ஹெல்த் கேர்ஸ் இங்கேயும் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ராட்பேண்ட்ஸ் வைக்கிறோம். ஸோ வைக்கிறது மூலம் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் வைஃபை கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ தட் ஆப்வியஸ்லி இப்போ ஃபுல்லாக டெக்னாலஜி வளர நம்மளாம் அந்த டெக்னாலஜி அதிகமாக கிராப் பண்ணதான் நம்மளோட வாழ்வாதாரமும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதை வளர்க்குற விதமாக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெலிகாம் செக்டார்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ரெவன்யூ க்ரோத் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துது. ஸோ இப்போ நம்ம டெலிகாம் செக்டார்ஸ்னு முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு மேஜர் 3 பிளேயர்ஸ்னு பார்த்தா வந்து நம்ம இந்த ஆப்வியஸாக ஜியோ, அதுக்கப்புறம் இந்த ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடஃபோன் ஐடியா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 6வது செக்டார் என்ன அப்படின்னா ஃபுட்வேர்ஸ் அண்ட் லெதர்ஸ். ஸோ இப்போ நம்ம காலில் போடக்கூடிய ஸ்லிப்பர்ஸ், அதில் லெதர் ஸ்லிப்பர்ஸ்லாம். ஸோ என்ன கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி, இந்த செக்டாருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்திட்டு ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். அது பண்றது மூலமா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் நம்ம 22 லட்சம் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் கிட்டத்தட்ட நம்மளோட டர்ன் ஓவர் மட்டும் இந்த செக்டார்லேருந்து வரக்கூடிய டர்ன் ஓவர் மட்டும் 4 லட்சம் கோடிக்கு வந்து நம்மளால உயர்த்த முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக பண்ணக்கூடியதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இன்னுமே வந்து அதிக அளவுக்கு இதை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.1 லட்சம் கோடி நம்மளால இதில் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால லைக் இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிக பெட்டர் குவாலிட்டியான ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுனால குளோபல் லெவலில் நம்ம ஒரு பெரிய காம்படிட்டர்ஸாக வந்து இந்த செக்டாரில் நம்மளால் உருவாக முடியும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் பட்ஜெட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ இந்த மாதிரி செக்டார் ஃபுட்வேர்ஸ், லெதர்ஸுங்கிற மாதிரி செக்டாரில் வரும்போது பர்டிகுலராக எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம பேட்டா, அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர்ஸ், அதுக்கப்புறம் மெட்ரோ பேங்க்ஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். 7வது செக்டார் என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட்டோட முன்னாடி பட்ஜெட் வரைக்கும் வந்து ஒருத்தங்களால் ஒரு வீடு தான் வந்து நான் வந்து அங்கே வீடு தங்கிட்டு இருக்கேன், லைக் அந்த ஓன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது. 2வது வீடு வரும்பொழுது அந்த வீட்டுக்கான ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வீடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய பிரின்சிபல் லைக் லோன் எடுத்து நீங்கள் ஆப்வியஸாக யாருமே வந்து முழு பணத்தை போட்டு கட்டுறது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ தான். லைக் ஒரு 100ல் ஒருத்தர் கட்டலாம். அந்த மாதிரி மீதி 99% பீப்புள் வந்து லோன் தான் எடுப்பாங்க. ஸோ தட் இன்கம் டேக்ஸில் உங்களால் காட்ட முடியும். ஸோ நீங்கள் அந்த வாங்குற வீட்டுக்கு வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 80Cயில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் காட்டிக்க முடியும். 2வது நீங்கள் அது கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் செக்ஷன் 24 படி நீங்கள் அதுலேயுமே காட்டிக்க முடியும். இப்படி தான் வந்து ஹோம் லோன் இருந்தது. 2வது ஒரு வீடு நீங்கள் வாங்கி அதை ஹோம் லோனை கட்டி முடிச்சிட்டிங்க. 2வது ஒரு வீடு வாங்கி நம்ம மறுபடியும் அது இன்கம் டேக்ஸ் காட்டலாம் அப்படின்னா 2வது வீட்டுக்கு அந்த சலுகை கிடையாது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் 2வது வீட்டுக்கும் வந்து அந்த சலுகையை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறாங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு வீடு வாங்கிட்டா போதும், இன்னொரு வீடு வாங்கினா அது ரொம்ப, ஏன்னா வீடுங்கிறது வந்து தௌசண்ட்ஸில் போகிறதுல பல லட்சங்களையும் சில நேரம் கோடிங்களில் தோறது. அப்போ அதுபோது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பல பேர் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒன்று. இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி ஒரு வீடு வச்சிருக்கேன், லைக் கமர்ஷியலாகவோ இல்லை ரெசிடென்ஷியலாக நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு வீடு கமர்ஷியலாக இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு வாடகை வருது அப்படின்னா ஒரு வருஷத்தில் 2.4 lakhs வரைக்கும் தான் உங்களால் வந்து வாடகையை வாங்க முடியும். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வாடகையை வாங்க முடியும். உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் 10% பிடிக்க போய் தான் மீதி பணம் உங்களுக்கு வரும். அதுவும் நீங்கள் டேக்ஸ் கட்டுறவங்களா தான் இல்லை அப்படிங்கிறதுலாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் நீங்கள் அந்த காசை ரிட்டர்ன் வாங்குறது. இப்படிலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். பட் இப்போது 2.4லேருந்து அதை 6 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 6 லட்ச ரூபாங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் வரும். அந்த 50,000 வரைக்கும் நீங்கள் வர வாடகையில் எந்த டிடிஎஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இது வந்து இருக்கக்கூடிய அந்த வீடை ஓன் பண்ணுறவங்க இல்லை வீடு புதுசாக ஒரு கமர்ஷியல் வீடு வாங்கலாமா அப்படிங்கிற யோசிக்கிறவங்களுக்கு வந்து இது பெரிய ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு டாக்ஸ்லேயே எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வர வாடகை இருக்குல்ல அதுலேயும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக ரியாலிட்டியில் வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ரியாலிட்டி செக்டாரில் வந்து அதிகமாக மக்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக இங்கேயும் வந்து ரியல் எஸ்டேட்டும் பூம் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து சன்டெக்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் இன்னும் பல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். 8வது செக்டார் பார்த்தா வந்து காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் செக்டாரை பொறுத்த
பொறுத்த இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அதில் பங்கீடு இருக்குது. ஸோ ஏன்னா பங்கீடு இருந்தது மூலமாக கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ல கஸ்தூரி காட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக நல்ல வருமானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒரு 5 வருஷம் பிளான் வந்து காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, காட்டன் இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவங்கள அதிகப்படுத்துகிற மாதிரியும், விதைகள் இல்லை அவங்களுக்கு பயிர் காப்பீடு இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்து அவங்களோட வருமானங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும், காட்டனோட உற்பத்தி ரொம்ப குவாலிட்டியான காட்டனை உற்பத்தி பண்ணி அதை நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்டைல் ஆப்வியஸாக அதை டெக்ஸ்டைலாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஒரு 5 இயர்ஸ் ஒரு மிஷின் மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய அந்த காட்டன் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எது அப்படிங்கிற மாதிரி ரஃபாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வந்து இந்த பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கேபிஆர் மில்லு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 9th செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர். அதாவது மீனவர்கள் வந்து பல அந்த மீன்கள்லாம் வந்து 2 விதத்தில் வளர்ப்பாங்க. ஒன்று கடல்லையும் வளர்ப்பாங்க, இல்லை கடலில் ஒரு இது மாதிரி போட்டு தூண்டல் மாதிரி போட்டு அந்த இடத்துலையும் மீனுங்களை வளர்ப்பாங்க. அப்புறம் அக்வா கல்ச்சர் மாதிரி வச்சு அங்கேயும் வந்து மீனுங்க, அப்புறம் ஷ்ரிம்ப் அதாவது எறா இது மாதிரிலாம் விஷயங்களை வளர்ப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே 2வது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது பட்ஜெட்டில் சீதாராமன் அவங்க சொல்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 60,000 கோடி லெவலுக்கு நம்ம இதுலேருந்து வருமானம் ஈட்டிகிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தா வந்து இதை வந்து ஆப்வியஸாக இந்த 60,000 இன்னும் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அதிக அளவுக்கு இதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, அன்டாப் பண்ணாத சில இடங்கள் இருக்குது. அதாவது அந்தமான் நிக்கோபார், அந்த லக்ஷதீப் ஐலாண்டு இந்த மாதிரி ஏரியாங்கள்லாம் இதுவும் ஆப்வியஸாக நம்மளோட இந்தியாவோட பார்ட் ஆஃப் ஐலாண்ட்ஸ்னு. ஸோ இந்த ஏரியாங்களில் இன்னும் நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் பல விதமான மீன்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதிகமாக இது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்டு, அப்புறம் என்சிசி, ப்ளூ வாட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து பல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஒரு டாப் 9 செக்டர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணி அதிகமாக சொன்னது. அண்ட் இது எல்லாமே செக்டர்ஸ் வந்து பல செக்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு மென்ஷனும் பண்ணாத சில செக்டர்ஸ் இருக்குது. ஆனால் பட்ஜெட்டில் அதிக அலோகேஷன்ஸ் இங்கேயும் நடக்குது. லைக் இப்போ டிஃபென்ஸு, ரயில்வேஸு, அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு, அப்புறம் ஷிப் பில்டிங்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த மாதிரி செக்டர்ஸில் அவங்க அதிகமாக பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணுறாங்க. பட் இதில் பெரும்பாலும் இதை பற்றி பேசலை, அவ்வளோதானே தவிர இதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தான். அதனால் அவங்க என்ன வந்து பட்ஜெட்டில் எந்த செக்டர்ஸ் ரொம்ப மென்ஷன் பண்ணி பேசினாங்களோ அதை பற்றி மட்டும் நம்ம மேஜரான விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த செக்டார்ஸ் எது எந்தெந்த மாதிரி சாப்பிட்டு ரஃபாக சொல்லியிருக்கும். இந்த பர்டிகுலர் நான் சொன்ன ஸ்டாக்ஸ் அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ரஃபாக 1-2-3 ஸ்டாக்ஸ் சொன்னால் இதை வச்சுட்டு நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த கம்பெனிஸில் அந்த செக்மெண்ட்டில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லை அந்த செக்மெண்ட்டை அந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நீங்கள் செக் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எய்தர் உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து இதில் ஏதாச்சும் சில செக்டார்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை ஒர்க் பண்ணுங்கள். லைக் அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் உங்களுக்கு அந்த கம்பெனிஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.